மழைக்காடு ஒரு மாயாஜால இடமாக இருந்தது. அங்கு உயரமான மரங்கள் வானத்தை எட்டியது மற்றும் பசுமையான இலைகள் லேசான தூறலில் மின்னியது. அது எப்பொழுதும் வானத்திலிருந்து மெதுவாக விழுவது போல் தோன்றியது. நிலம் பாசியால் மென்மையாக இருந்தது. அவ்வப்போது வன உயிரினங்களின் மென்மையான ஓசை காற்றை நிரப்பி இயற்கையின் சிம்போனியின் மெல்லிசையை உருவாக்கியது. இந்த துடிப்பான காடுகளின் மையத்தில் லியோ சிங்கம் ஒரு பெரிய குடை போன்ற மரத்தின் கீழ் அமர்ந்து இலைகளில் இருந்து மழை துளிகளை பார்த்து கொண்டிருந்தது. அவரது தங்கமேனி மூடுபனியில் மின்னியது. ஆனால் இன்று அவரது வழக்கமான கடுமையான கண்கள் சிந்தனையுடன் இருந்தன. ஜினா ஒட்டக சிவிங்கி தனது நீண்ட கழுத்தை அழகாக புதர்களுக்கு மேல் வளைத்து அவரை நெருங்கியது. அவளுடைய பெரிய கனிவான கண்கள் அவள் தோழியை பார்த்தபோது சிமிட்டின. நீங்கள் மணிக்கணக்காக அதே இடத்தையே பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் மனதில் என்ன இருக்கிறது? லியோ பெருமூச்சு விட்டார். அவரது ஆழ்ந்த குரல் தொலைதூர இடியை போல ஒலித்தது. எங்களுக்காக இன்னும் ஏதாவது இருக்கிறதா என்று நீங்கள் எப்போதாவது யோசிக்கவில்லையா? ஏதாவது பெரியதா? ஜினா தலையை சாய்த்தாள். அவளது நீண்ட இமைகள் மெதுவாக சிமிட்டின. பெரியதா? இந்த மழைக்காட்டை விட பெரியது என்னவாக இருக்கும்? இது வாழ்க்கை, அழகு மற்றும் நமக்கு தேவையான அனைத்தும் நிறைந்தது. லியோ தலையை ஆட்டினான். அவனது மேனி மெதுவாக அசைந்தது. நான் அப்படி சொல்லவில்லை. எனக்குள் ஒரு நோக்கம், ஜினா. நாங்கள் முக்கியமான ஒன்றை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேன். ஆனால் என்னவென்று எனக்கு தெரியவில்லை. ஜினா ஒரு கணம் யோசித்தாள். அவள் கண்கள் காட்டை தேடின. எனக்கு புரிகிறது லியோ. சில சமயங்களில் நானும் அவ்வாறே உணர்கிறேன். மரங்களின் உச்சிகளுக்கு அப்பால் நான் உயரத்தை அடைய வேண்டும் போல. ஆனால் நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை எப்படி கண்டுபிடிப்பது? லியோ பதிலளிக்க முற்பட்ட போது அரட்டை அடிக்கும் குரங்குகளின் கூட்டம் மரங்களிலிருந்து கீழே இறங்கின. அவற்றின் ஆற்றல் மிக்க குரல்கள் காற்றை நிரப்பின. நீ கேட்டாயா? குரங்கு ஒன்று உற்சாகமாக கத்தியது. என்ன கேட்ட? ஜினா கேட்டாள். அவளது நீண்ட கழுத்தை ஆர்வத்தில் இன்னும் மேலே நீட்டினாள். பண்டைய பொக்கிஷம். இது உண்மையானது. பண்டைய பொக்கிஷம். இது உண்மையானது. ஞானத்தின் பொக்கிஷம். இது மழைக்காடுகளின் ஆழத்தில் மறைந்துள்ளது. அதை கண்டறிபவருக்கு அவர்களின் கனவுகளுக்கு அப்பாற்பட்ட அறிவும் நோக்கமும் வழங்கப்படும் என்று அவர்கள் கூறுகிறார்கள். லியோ எழுந்து நின்றான். அவன் கண்கள் உற்சாகத்தால் பிரகாசிக்கின்றன. அதுதான் ஜினா. அதைத்தான் நாங்கள் தேடிக்கொண்டிருக்கிறோம். இந்த பொக்கிஷத்தை கண்டுபிடிக்க வேண்டும். ஜினாவின் இதயம் துடித்தது. உற்சாகமும் பதட்டமும் கலந்தது. ஆனால் லியோ, மழைக்காடு பறந்தது. இவ்வளவு காலமாக மறைத்து வைக்கப்பட்ட ஒன்றை நாம் எப்படி கண்டுபிடிக்க தொடங்குவோம்? லியோ நம்பிக்கையுடன் சிரித்தார். நாங்கள் அதை கண்டுபிடிப்போம், ஒன்றாக. நாங்கள் எப்போதும் ஒரு சிறந்த அணியாக இருந்தோம். குரங்குகள் கைதட்டி ஆரவாரம் செய்தன. நல்ல வேளை, உங்களுக்கு இது தேவைப்படும். அவர்கள் மரத்தின் உச்சியில் ஊசலாடுவதற்கு முன்பு கூச்சலிட்டனர். ஜினா ஆழ்ந்த மூச்சு எடுத்தாள். சரி லியோ, இதை செய்வோம். ஆனால் நாம் கவனமாக இருக்க வேண்டும். மழைக்காடு தந்திரமானதாக இருக்கலாம். லியோ தலை அசைத்தார். அவரது உறுதிப்பாடு அசைக்கப்படவில்லை. ஓ, நாங்கள் நன்றாக இருப்போம் ஜினா. நாங்கள் நினைப்பதை விட நாங்கள் வலிமையானவர்கள். அதனுடன் 2 நண்பர்களும் தங்கள் பயணத்தை தொடங்கினார்கள். மழைக்காடுகளின் இதயத்தில் தங்களுக்கு காத்திருக்கும் சவால்கள் மற்றும் கண்டுபிடிப்புகள் பற்றி 2ஆம் பகுதியில் காணலாம்.